வணக்கம் மக்களே. சமைக்கலாமா? இப்போ என்ன சமையல்னா பச்சைப்பயிர் அடை தோசை எப்படி செய்வோம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் வாங்க. பச்சைப்பயிறு அடை தோசை எப்படி பண்ணுறது தேவையான பொருட்கள் சொல்கிறோம். இந்த அரிசியும் பச்சைப்பயிரும் நல்லா 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. வரமல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் ஒரு கால் ஸ்பூன் போட போகுது. வரமல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பீஸ் போட்டுக்கோங்க. அரைக்கும் போதே நம்ம அது போட்டுக்கலாம், அப்போ தான் ருச்சியாக நல்லாயிருக்கும். அடுத்தது இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சா போதும். பச்சை மிளகாய் 2, உங்களுக்கு காரத்துக்கு பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் வரமிளகாயும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் நான் 2 எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட காரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி ஒரு 1/2 கப் இருந்தாலே போதும். இதை அரைச்சி ஊற்றிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாயிருக்கும், அதான் கொத்தமல்லி போட்டிருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம் இருந்தாலும் போதும். உங்களுக்கு நிறையா வேணும்னா சேர்த்துக்கலாம், நிறையா சேர்த்துனா நல்லது தான். பட்டை கொஞ்சம் இருந்தாலே போதும். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட் பொறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தோசை சுடுற அளவுக்கு நம்ம தேவைப்படும். வாங்க நம்ம பச்சைப்பயிறு அடைக்கு நம்ம அரைச்சி வைப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வாங்க மக்களே, நம்ம அரைச்சி வைக்கலாம். இந்த பொருள்கள் எல்லாமே மசாலா அரைச்சி வைப்போம். ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜீரகம், பட்டை, மிளகு, ஜீரகம் ஃபஸ்ட்டு இந்த பவுடர் அடித்து வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு இதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்க இந்த அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது எல்லாமே நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள் நல்லா மசாலா நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ அடுத்தது அரிசியும் பச்சைப்பயிரும் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள் அரிசியும் பச்சைப்பயிரும் போட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். பாருங்கள் அரிசி பச்சைப்பயிரும் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம பச்சைப்பயிறு மாவுக்கு ரெடி பண்ணிட்டோம். மசாலா அரைச்சி அடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. வாங்க நம்ம பச்சைப்பயிறு அடை தோசைக்கு சுடுவோம். நம்ம ஒரு அடுப்பு எடுத்து தோசைக்கல்லில் வச்சு இந்த மாவு எடுத்து தோசை சுட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தடவிக்கோங்க. அப்புறம் தோசை மாவு எடுத்து ஊற்றி சுட்டு வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு, பச்சையாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமாக நல்லா வேக விட்டுக்கோங்க. பாரு மக்களே, பச்சைப்பயிறு அடை தோசைக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. தோசை கல் எடுத்து தோசை சுட்டு வச்சுக்கோங்க. 2 பக்கமாக திருப்பி வேக விட்டுருக்கோங்க. பாரு மக்களே, பச்சைப்பயிறு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக வேக முடிஞ்சது. இந்த பச்சைப்பயிறு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த மாதிரி மசாலா வச்சு அரைச்சி விட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் பண்ணலாம். குழந்தைங்களாம் நல்லா இந்த ஹெல்த்தான ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம். பெரியவங்களாம் இந்த மாதிரி குழந்தைங்கலேருந்து பெரியவர் வரைக்கும் கொடுக்கலாம். சைனீஸ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியில் வச்சு பண்ணிக்கலாம். வேறு எதாவது உங்களுக்கு கார சட்னி, இந்த சாம்பார் இப்படியெல்லாம் வச்சு உங்களுக்கு கிரேவிங்க இந்த மாதிரி வச்சு சைனீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் தேங்காய் சட்னி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கள் ப்ளீஸ்.
மறக்காமல் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.